சமூக ஆர்வலர் ஜஹவர் அலி கொலை வழக்கு தொடர்பாக வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுந்தர் விவரிக்க கேட்போம். சுந்தர், முழு விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த ஜஹவர் அலி குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது முதலில் விபத்து வழக்காக பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு ஒப்படைத்து தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் கடந்த ஒரு வார காலமாக ஜஹவர் அலி உறவினர்கள் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோருடன் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் இன்று காலை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்தினர். மேலும் சிபிசிஐடி போலீஸ் காவலில் எடுத்து அவர்களை விசாரிப்பதற்கு 6 நாட்கள் வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணை காலை முதல் நடைபெற்று வந்தது. மனுவை விசாரணை செய்த நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாரதி தற்போது 3 தினங்கள் சிபிசிஐடி காவலுக்கு உத்தரவிட்டு தற்போது அவர்கள் 5 பேர் சிபிசிஐடி போலீசார் அவர்களை வேனில் அழைத்து சென்றுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் ஒரு சில நிபந்தனைகளை காவல்துறையினர் விதித்துள்ளனர். குறிப்பாக அவர்களை துன்புறுத்தக்கூடாது, அவர்களை தற்போது அவர்களை மெடிக்கல் செக்அப் செய்து அவர்களுடைய அதாவது உடல்நிலை தகுதியால உள்ளதா என்பதை சான்றிதழ் பெற வேண்டும். அதுபோன்று வழக்கு மீண்டும் 6ஆம் தேதி அவர்களை ஒப்படைக்கும் போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது மெடிக்கல் சர்டிபிகேட் செய்து அவர்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிக் கொண்டு அதையும் நீதிமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு சில நிபந்தனைகளை விதித்து தற்போது 3 நாட்கள் சிபிசிஐடிக்கு காவல் விசாரணை செய்வதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.